but all characters were really good and they all did a very good job. Arjuna Ashok also did a very good job. Yeah. Even வெரி ஃபியூ கேரக்டர்ஸ், அதனால எல்லா கேரக்டருக்கும் அவங்களோட ஒரு பர்டிகுலர் ரோல் இருந்துச்சு. ஆமா, ஸோ ஒன் ஃபேவரட் கேரக்டர்னு ஐ டோன்ட் திங்க் யூ கேன் சே. தியேட்டரில் அந்த இஃபெக்ட்ஸ், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், அந்த எவ்ரி ஷாட், அந்த ஆக்டர்ஸோட ஆக்டிங் எல்லாமே வந்து அந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்பவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மம்முட்டி சார் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல ஆரம்பிச்சு இப்போ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் வரைக்கும் வந்திருக்காரு. கடைசி படம்ன்றீங்களா? அப்படிலாம் கிடையாது ப்ரோ. இது பிளாக் அண்ட் ஒயிட் தான் கரெக்டா இருந்துச்சு. கலர் படமா இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்காது. பிளாக் அண்ட் ஒயிட் கரெக்ட். இந்த படத்துல வந்து எல்லாரும் பெருசா பேசுவாங்க, ஆக்டிங்கை பத்தி பேசுறாங்க. சோ ஃப்ரம் தி ஸ்டார்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் எப்படி இருக்கு அவரோட ஆக்டிங்கோட லெவல் எப்படி இருக்கு இந்த படத்துல? ப்ரோ அவர் வேற லெவல் மியூசிக் கரெக்டா இருந்துச்சு. அண்ட் நாட் only மம்முட்டி, even Arjuna Ashok and Siddharth Bharathan. ஆக்சுவலி ஆமா, ரொம்ப கம்மியான ஆக்டர்ஸ் இருக்காங்க மூவில, ஆனா எல்லாருமே அப்படியே வந்து வேற மாதிரி பண்ணிருக்காங்க. Music is great, the frames are great, everything is great. சார் இப்போ அசோகன் சார் கேட்கும்போது அசோகன் சாருக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் அந்த அளவுக்கு இருக்கா? மம்முட்டி சார் இருக்காரு, சோ அவருக்கு செமையா இருக்கீங்க, வேற மாதிரி இருக்கீங்க. ஆக்சுவலி எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல். மெயின் கேரக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஈக்குவல் ரோல். Everyone's got equal opportunity in this movie and it's done taken very well also. ஹீரோ நிறைய நம்ம பாத்துறோம் இல்லையா? ஆன்டகனிஸ்ட் கேரக்டர்ல ரொம்ப பயமுறுத்துற மாதிரி ப்ரோ. ட்ரெய்லர் தான் பாத்தீங்க நீங்க, அட்டாச்மெண்ட்ஸ்ல அதே மாதிரி தான் படமும் இருக்கும். அந்த கேரக்டர் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுல இப்போ வந்து இது வந்து மாஸ் மூவி கிடையாதுல்ல, வந்து ஒரு ஹீரோ இருக்கிறதுக்கும் ஆன்டி ஹீரோ இருக்கிறதுக்கும் வில்லன் இருக்கிறதுக்கும் இது வந்து ஒருத்தரும் அவங்களோட கேரக்டர்ஸ் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இது 17th ஆர் 19th தெரியல, அந்த செஞ்சுரியில் நடக்கிற மாதிரி, அதனால பிளாக் அண்ட் ஒயிட் படமா இது இல்லனா மேபி I mean that also can be a reason, but it worked out for the film as well because on the intensity increase பண்றது black and white was good. இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன்ல இருக்கு? பிடிச்ச சீனா ப்ரோ? அது வந்து படம் ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டு தான் a lot of people wouldn't have watched the movie, so you can't say the nice மெயின் சீனை வந்து நம்ம சொல்லிட்டு வந்து ஸ்பாயிலர் கொடுக்க முடியாதுல்ல. but the entire movie was great. There are nice scenes where really creeps you out, so அதனால it's cool. ஓவராலா ஒருத்தங்க worth டெஃபினெட்லி. ஆனா தியேட்டர் வந்து பாருங்க, யார் பாக்குறாங்களோ பார்க்க கூடாது. இதெல்லாம் வந்து ஏன்னா அந்த மாதிரி எஃபெக்ட் வராது, யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய இருக்கும். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் is good with all the music and the star cast and all that. It's good. It's a good watch. அப்படி இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி இருந்தது. இந்த படமே ஓவராலாக ஸ்லோ பேர்னிங் படம் தான். என்னோட புரிதல் படி ஒரு அது பிரம்மயோகங்கிறதே ஒரு மேட்னஸாக நெகட்டிவான ஒரு விஷயங்களாக நடக்கு படம் ஃபுல்லாகவே. ஸோ அதனால் அதை அப்படி பண்ணணும்னு நினச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவல் ஐடியா என்னன்னு தெரில. எனக்கு பெருசாக பயமாக ஒர்க் ஆகலை, ஆனால் விஷயங்கள் இருக்குது. மியூசிக்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹாரர் பேக்ரவுண்ட் பிஜிஎம்ஸ் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த படம் இதுக்காக பார்க்கலாம், இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக பார்க்கலாம்னா இதுக்காக பார்க்கலாம். அதான் ஒரு நல்ல வாட்ச் தான், ஆனால் பொறுமையாக உட்காந்து பார்க்குறவங்கள மட்டும்தான் பார்க்க முடியும். செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா எங்கேஜிங்காக போகுது. ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் இதாரண மாதிரி இருந்தது. இன்டர்வல் பிளாக்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னல் மூவி, ரொம்ப ஸ்லோ மூவி. ஒரே 3 பேர் தான் ஆக்டரு. பட் என்னென்னா ஒர்த் இன் சீயிங். படம் வந்து பார்க்கலாம், நல்ல இதுதான். பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்துருக்காங்க. 19th சென்ச்சுரின்றதுனால பிளாக் அண்ட் ஒயிட்டா இல்லை என்ன காரணம் சார் பிளாக் அண்ட் ஒயிட்ல? இல்லைங்க, இந்த மாதிரி படம் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய இது வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நல்லாயிருக்கும். மியூசிக் வந்துட்டு ரொம்ப அற்புதம். ரொம்ப வித்தியாசமான ட்ரிப்பில் வந்து மம்முட்டி வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக நடிச்சிருக்காருங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. സൂപ്പർ മൂവി ആയിരുന്നു. ആക്ടേഴ്സ് എല്ലാം നല്ലതായിരുന്നു. 3 ആൾക്കും ഈക്വൽ റോൾ ഉണ്ടായിരുന്നു. എൻ്റെ തിയേറ്ററിൽ കാണുമ്പോഴത്തേക്ക് നല്ല എഫക്റ്റ് ഉണ്ട്. അപ്പം ആൻഡ് ഓഡിയോയും എല്ലാം നല്ലതായിരുന്നു. അപ്പം അളിയ പൊളിച്ച് രണ്ടും സെക്കൻഡ് ഹാഫ് മറ്റേ ബിൽഡപ്പ് ഫസ്റ്റ് ഹാഫിലായിരുന്നു ഉണ്ടാക്കിയിരുന്നത്. അപ്പം ചിലപ്പോൾ ഫസ്റ്റ് ഹാഫിലായിരുന്നു കുറച്ചുകൂടി ഒരു സ്റ്റോറിയും ക്രീപ്പിനെസ്സും ഉണ്ടായിരുന്നത്. സെക്കൻഡ് ഹാഫ് ആയിരുന്നു എല്ലാം കൂടെ വന്ന് പ്രോപ്പറായിട്ട് റാപ്പപ്പ് ചെയ്തത്. അപ്പം സ്റ്റാർട്ട് ടു ഫിനിഷ് നല്ല ഇൻട്രസ്റ്റിംഗ് ആയിരുന്നു. അപ്പം മസ്റ്റ് വാച്ച് ആണ്.